ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களோட பல வருஷ உழைப்பு ஒரே நொடியில் சாம்பலா போனால் என்ன பண்ணுவீங்க? அங்கேயே விழுந்துருவீங்களா? இல்லை அந்த சாம்பல்லேருந்து திருப்பி எழுந்து வருவீங்களா? தோல்விங்கிறது உங்கள் கதையோட முடிவு கிடையாது, அது ஒரு அத்தியாயத்தோட முதல் வரி. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்ச ஒரு இளைஞன் எப்படி அதுலேருந்து மீண்டு வராங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்தணும் அப்படிங்கிறது கனவு. அதுக்காக இரவு பகலாக உழைச்சி தன்னோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் செலவு பண்ணி 50 அற்புதமான ஓவியங்களை உருவாக்குறான். கண்காட்சி நடக்க இருந்த நாள் அவன் தங்கியிருந்த கட்டடத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அதில் அவன் உயிர் தப்பிட்டான். ஆனால் அவனோட பல வருஷம் உழைப்பான அந்த 50 ஓவியங்களும் சாம்பலாயிடுச்சு. மறுநாள் காலையில் அந்த சாம்பல் குவியலுக்கு முன்னாடி அவன் உட்காந்துருக்கான். அவனோட கண்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அவனோட உலகம் அவனுக்கு சொல்லுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் இது உனக்கு செட் ஆகாது, நீ வேறு வேலைக்கு போனால் அட்வைஸ் பண்ணுறாங்க. சில வாரமாக யார்கிட்டையும் பேசாமல் முடங்கி கிடக்கிறான். ஒரு நாள் சாயந்தரமாக கடற்கரையில் ஒரு சின்ன பையன் மணல் வீடு கட்டுறதா பார்க்குறான். ஒரு பெரிய அலை அந்த வீட்டை அழிக்குது. அப்போ அவன் நினைக்கிறான் அந்த சின்ன பையன் இப்போ அழுவான்னு. ஆனால் அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே அடுத்த முறை அதை விட பெரிய வீடாக கட்டுவேன்னு கட்டுறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தட்டுப்படுது. அழைக்க தெரியாத அதை அழிச்சது ஒரு வீட்டில் அவனுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு வாய்ப்பை அப்படின்னு உணர்றான். இப்போ மறுபடியும் அவனோட ப்ரஷ் எடுக்கிறான். ஆனால் இந்த தடவை அவன்கிட்ட பழைய ஓவியங்கள் இல்லை. அதுக்கு பதிலாக அவனோட வலியும் அவன் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கிறத அனுபவம் தான் இருந்தது. அவன் அந்த சாம்பலையே மையமாக வச்சு புதிய பாணியில் ஓவியங்களை வரைய தொடங்குறான். ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த கண்காட்சியை நடத்துகிறான். அந்த ஓவியங்களில் இருந்த அழகும் வலியும் நம்பிக்கையும் மக்களை வெகுவாக கவருது. அந்த கண்காட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அவன் மேடையில் நின்று பேசும்போது என்ன சொன்னான்னா, என்னோட ஓவியங்கள் எரிஞ்ச அன்னைக்கு நான் அழுதேன். ஆனால் இன்னைக்கு உணர்றேன், அந்த தீ என் ஓவியங்களை மட்டும் எரிக்கலை, என்கிட்ட இருந்த தயக்கத்தையும் பயத்தையும் சேர்த்தே எரிச்சிடுச்சு. நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் காலி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மறுபடியும் புதிய தொடக்கத்துக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதை எழுந்தீங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க, உங்ககிட்ட இன்னும் என்ன மிச்சம் இருக்குங்கிறத பாருங்கள். வைரம் ஜொலிக்கணும்னா அது அதிகமான ப்ரெஷரை சந்திக்கணும். தங்கம் மின்னணும்னா அது நெருப்பில் சுடணும். நீங்கள் இப்போ வெந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே மின்ன போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.